ஹாய் ஹலோ இல்பீஸ். போன வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, ப்ராஜெக்டோட ஃபைல் ஸ்ட்ரக்சரிங் அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இதில் அந்த பர்டிகுலர் ஒரு ஃபைல் டாட் HTML எப்படி ஸ்ட்ரக்சரபுளாக கோட் எழுதணும், அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சின்டெக்ஸ் எல்லாம் எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கோட் பண்ணும்போது தான் யூசபிலிட்டி ரீடபிலிட்டியும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். யூசபிலிட்டினா ஒரு கோடை வந்து நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, உங்களோட ஜூனியர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதான் யூசபிலிட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. ரீடபிலிட்டினா அவன் வந்து பார்க்கும்போது படிக்கிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் H1 டேக்னு யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பாடியில் பாடி கண்டென்ட் இருக்குது அப்படின்றத படிக்கிற மாதிரி இருக்கும். பாடியை தவிர்த்து வேறு எங்கேயாச்சும் நான் H1 டேக் யூஸ் பண்ணினா அது எதுக்குன்றதை அவனுக்கு புரியாமல் இருக்கும்ல. அதெல்லாம் இது எப்படி கொண்டு வரலான்றதை நம்ம போக போக பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு let's start with doc type HTML. doc type HTMLன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா HTML ஃபைலை தான் மென்ஷன் பண்ணுது. டாக் டைப்னா ஒன்றும் கிடையாது, டாக்குமெண்ட் டைப் HTML அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். அதை மென்ஷன் பண்ணுற மூலிமா இது HTML5ஓட கோட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, நம்மளுக்கு கிடையாது, ப்ரௌசருக்கு. ரெண்டாவது ஒன்று HTML டேக். HTML டேக்ன்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இது என்டையர் ப்ராஜெக்ட், இது என்டையர் HTML ஃபைலுக்குள்ளே இது ஒரு கனெக்டட் போர்ஷன். இந்த HTML இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஒரு பேஜோடதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? லாகின் பேஜ் அந்த மாதிரி ஒரு பேஜோட மொத்த கோடு இதில் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ளே மட்டும்தான் மீதி இருக்க எல்லா டேக்ஸுமே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒவ்வொரு டேக்குமே ஓப்பன் அண்ட் க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும். சில டேக்ஸுக்கு வந்து க்ளோஸ் பண்ண செல்ஃப் க்ளோசிங் டேக்லாம் வந்து அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். அதை நான் போக சொல்கிறேன். இப்போ வந்து HTML ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டர்னலாக வந்து என்ன பண்ணுவோம்னா, ஹெட்டுக்குள்ளே என்னென்ன பண்ணுவோம்னா லிங்க் பண்ணுவோம். அதாவது CSS ஃபைல், வெளியே யூஸ் பண்ணுற ஃபைல்ஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் அந்த .html ஃபைல்னா என்ன அப்படின்றது அதுக்கு டைட்டில் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஹெட் டேக்குள்ளே தான் பார்ப்போம். இப்போ எப்படி எனக்கு தலை ரொம்ப முக்கியமோ, தலையில் வந்து கண், காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இங்கே தான் கனெக்ட் ஆகும். இது மூலியமாக தான் பாடி கண்டென்ட்ஸ்க்கு எல்லாமே போகும். ஓகேவா? இது இருக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்டேன்னா, தலை இல்லாமல் இருக்கலாம், பட் ஐடென்டிஃபை பண்ண மாதிரி ஸ்ட்ரக்சரோட கோட் எழுதணும்னா ஹெட்டு கண்டிப்பாக முக்கியம். ஓகேவா? இம்போர்ட் பண்ணுறோம்னா. ஓகேவா? ரெண்டாவது ஒன்று பாடி டேக். பாடி, என்னோட பாடி நம்மளோட பாடி எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஒவ்வொரு HTMLக்கு இருக்க பாடி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே இருக்க அந்த ஆர்கன்ஸ் நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தலை மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது, ஆர்கன்ஸும் இருந்தால் தான், அதுவும் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் நம்மளோட ஃபுல் ஆக்டிவிட்டியும் கரெக்டாக இருக்கும்ல. அது மாதிரி பாடி கண்டென்ட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை மட்டும்தான் ப்ரௌசர் நம்மளாம் அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்து H1 H2 அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன்ல, அது நம்மளுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோட ப்ரௌசரோட வேலை பாடியை தான் ஃபோக்கஸ் பண்ணோம். அதில் இருக்க கண்டென்ட்டை மாற்றி கொடுக்கும். எதை பேஸ் பண்ணினா மேலே ஹெட்டை பேஸ் பண்ணி அதுக்குள்ளே லிங்க் பண்ணியிருக்க CSS ஃபைலை பேஸ் பண்ணி. CSS எழுதுனா கூட பாடி கண்டென்ட் அப்படியே வேலை செய்யும். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் டேக்னா ஒன்றும் கிடையாது, நீங்கள் JS ஃபைலுக்குள்ளே யூஸ் பண்ணுற கோடிங்ஸ்லாம் சொல்லுவோம்ல, அதை ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்கிரிப்ட்ஸை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணதான் ஸ்கிரிப்ட் டேக். இதிலே வேர்ட்ஸ் இருக்குது. ஹெட்னா தலைக்குள்ளெல்லாம் எல்லாத்தையும் முக்கியமான கண்டென்ட்லாம் வைக்கணும். பாடினா தேவைப்படுற ஆர்கன்ஸ், அந்த ஃபைல், அந்த .html ஃபைலுக்கு தேவைப்படுற ஆர்கன்ஸ். நாலாவது வந்து ஸ்கிரிப்ட்னா நம்ம எழுதக்கூடிய அந்த லாங்குவேஜோட ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அங்கே தான் ப்ளேஸ் பண்ணுவோம். இது இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன் அப்படின்னு 3 டைப் ஆஃப் இருக்குது. அதை நீங்கள் போக போக அப்சர்வ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து CSSோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். CSSலேயும் ரொம்ப பேசிக்கான இது வேர்டிங்ஸில் சொல்லணும்னா 3 டைப்பில் தான் முடியும் CSSோட ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் டேக் யூஸ் பண்ணி CSS எழுதுறது. டேக்னா ஒன்றும் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸுக்கு மட்டும் ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டெவலப்பர் டீம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த டெவலப்பர் டீம் ஒரு ப்ராஜெக்டை பார்க்கும், இன்னொரு டெவலப்பர் டீம் இன்னொரு ப்ராஜெக்ட் பார்க்கும். அந்த இதுதான் அந்த குரூப் ஆஃப் டீமுக்கு ஒரு கிளாஸ் எழுதணும்னா அது இதை யூஸ் பண்ணி எழுதலாம். H1 டேக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அது ரெட் கலராக மாறிடும். ரெண்டாவது ஒன்று ஐடின்றதுன்னா பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு ஒரு ஐடி கார்டு தான். இப்போ எனக்கு நான் வேலை பார்க்கும்போது ஒரு ஐடி கார்டு, ஒரு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஐடி கார்டு, காலேஜ் படிக்கும்போது ஒரு ஐடி கார்டு, அந்த 3 வருஷ கோர்ஸ் வரைக்கும் அந்த ஐடி கார்டு, அந்த ஐடின்றது மாறவே மாறாது. தொலைஞ்சு போயிட்டு வேற ஒரு ஐடியை கிரியேட் பண்ணலாம், பட் அந்த ஐடியை யூஸ் பண்ணிட்டோம்னா வேற ஒருத்தன் அந்த ஐடியை வாங்கி யூஸ் பண்ண முடியாது. நானே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாவும், ஆனால் என்னோட ஐடி கார்டை பக்கத்தில் என் ஃப்ரெண்டோ இல்லை என்னோட கொலிக்கோ யாரும் யூஸ் பண்ண முடியாது. அந்த இதுதான் ஐடி, ஒரு பேஜுக்கு ஒரு ஐடி. ரெண்டாவது ஒன்று ரிப்பீட்டபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஐடி கார்டு இல்லை, என்னோட பேருன்னு வச்சுப்போம், என்னோட பேர் A1 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த A1ன்ற பேரை நான் மட்டும் வச்சுக்க மாட்டேன், நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நேம். அந்த நேமை யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறது கிளாஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து A1ன்ற பேரை நான் யூஸ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுவான்,
யாரெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு A1 யாரெல்லாம் இருக்கேன் கை தூக்குங்கப்பா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடும்போது அந்த பர்டிகுலர் பர்சன்ட்லாம் எந்திரிச்சு வருவாங்கல்ல அந்த பர்டிகுலர் பர்சன்ட்லாம் அந்த கலரை கொடுக்குறது தான் கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தடவை எழுதிட்டு மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள். இவ்வளோதான் HTML அண்ட் CSSோட செக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டேகும் அப்புறம் வந்து CSSோட டைப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.